Swayam Prabha. Digital India. Educated India. இன்றைய பாடத்தில் இந்த பாத் ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாத் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கும் சர்க்கியூட் ப்ராப்ளம்ங்கிறதுக்கு உள்ள வித்தியாசத்தை சென்ற பாடத்தில் சொன்னேன். சர்க்கியூட் ப்ராப்ளம்னா சிட்டி 1ல் ஆரம்பித்து மற்ற எல்லாத்தையும் ஒரு தடவை சென்று மறுபடியும் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வரணும். அது பேர் சர்க்கியூட். அப்படி முடியும். பாத் ப்ராப்ளம் அப்படின்னா சாதாரணமாக எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் எங்கே முடிக்கிறோம் அது ரெண்டையும் சொல்லிடுவோம். மீதி உள்ள இடங்களை ஒரு முறை செல்ல வேண்டும். இப்போ இது 1 அப்படிங்கிற இடத்துல ஆரம்பித்து 4 அப்படிங்கிற இடத்துல முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆக மீதி இருக்கிற 2, 3 and 5 எந்த ஆர்டரில் போகிறாங்க ஸோ தட் டிஸ்டன்ஸ் கம்மியாகுதுங்கிறத பண்ணுறது தான் பாத் ப்ராப்ளம். இப்போ அதை ஃபார்முலேட் பண்ணோன்னாக்க திருப்பி அதே xij ஈக்குவல் டு 1 இமீடியட்லி ஆஃப்டர் ஐ. ஜேக்கு ஐலிருந்து உடனே ஜேக்கு போகிறாரு அப்படின்னு அர்த்தம். இமீடியட்லி ஆஃப்டர் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் சிட்டிஸ் 1 and 4. ஆக எப்படி இருக்கும்னாக்க 1ல் ஆரம்பிக்கிறாரு, 2க்கு போகலாம், 3 அப்படிங்கிற இடத்துக்கு போகலாம், 5ங்கிற இடத்துக்கு போகலாம். டைரெக்டாக 4க்கு போக மாட்டார். ஏன்னா 4க்கு கடைசியில் போகணும். அதனால் 1லேருந்து பார்த்தீங்கன்னா 2க்கு போகலாம், 3 என்ற இடத்திற்கு போகலாம், 5 என்ற இடத்திற்கு போகலாம். 2ல் அவர் இருந்தாருனாக்க அவர் திருப்பி 1ங்கிற இடத்துக்கு வரமாட்டார். ஏன்னா 4ல் தான் முடிக்கணும். அதனால் அவர் 3க்கு செல்லலாம், 4க்கே செல்லலாம், 5க்கும் செல்லலாம். அவர் 3ல் இருந்தார்னா திருப்பி 1ங்கிற இடத்துக்கு வரமாட்டார். அதனால 2க்கு செல்லலாம், 4க்கு செல்லலாம், 5க்கும் செல்லலாம். 4ங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார்னா அங்கேருந்து அவர் போகவே மாட்டார். அதனால 4லேருந்து எதுவுமே வராது. 5 அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்கன்னாக்கா 2க்கு வரலாம், 3 என்ற இடத்திற்கு வரலாம், 4 என்ற இடத்திற்கு வரலாம், 1 என்ற இடத்திற்கு வரமாட்டார். அதனால் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் அந்த இங்கே 25 வேரியபிள் கொடுத்துருக்கோம், 25 வேரியபிள் இருக்காது. ஸோ இந்த கணக்கை பொறுத்தவரை கொஞ்சம் கம்மி வேரியபிள் தான் இருக்கும். அந்த கணக்கை பொறுத்தவரை இருக்கும் வேரியபிள்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 11, 12 வேரியபிள் தான் இதில் இருக்குது. கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1 அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கிறாரு, அதனால் 1 வரும். 4ங்கிற இடத்துல அவர் ஆரம்பிக்க மாட்டார். அதனால் 4க்கு கன்ஸ்ட்ரெயின்ட், ஆரம்ப கன்ஸ்ட்ரெயின்ட் வராது. மீதி 4க்கும் வரும். முடிக்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவர் 4ல் தான் முடிக்கிறாரு. அதனால் 1ல் அவர் முடிக்க முடியாது. அதனால் 1க்கு உண்டான கன்ஸ்ட்ரெயின்ட் அதில் இருக்காது. 5னுடைய கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் தான் வரும். ஸோ 4, 4, 8 கன்ஸ்ட்ரெயின்ட் தான் வரும், 10 கன்ஸ்ட்ரெயின்ட் வராது. இதை தவிர சப்டூர் எலிமினேஷன் பின்னாடி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆக முதல்ல சப்டூர் எலிமினேஷனை எழுதாமல் சால்வ் பண்ணி பார்க்குறோம். சால்வ் பண்ணி பார்க்கும்போது 1லேருந்து 3க்கு போகிறாரு, 3லேருந்து 4க்கு போகிறாரு, முடிச்சிடுறாரு. ஆனால் 2 to 5, 5 to 2 பண்ணுறாரு. ஸோ சப்டூர் வந்துடுறது. ஸோ அந்த சப்டூரை உடைக்க வேண்டும். நான் முன்னால் சொன்னது போல் எல்லா சப்டூர் கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் எழுதிட்டு ஒரேடியாக சால்வ் பண்ணலாம். இப்போ எக்ஸல் மாதிரி சின்ன ப்ராப்ளம் போடும்போது முதல்ல ஒரு போட்டு பார்த்துட்டு சப்டூர் வருதா, அந்த சப்டூரை மட்டும் வராமல் செய்வதற்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணிகிட்டே போகலாம் அப்படிங்கிற அப்ரோச்லேயும் செய்வதுண்டு. இப்போ ரெண்டாவதாக அப்ரோச் இப்போ நம்ம பண்ண போகிற அப்ரோச் ரொம்ப பியூரிஸ்ட், சுத்தமான முறை அப்படின்னா இல்லை. சுத்தமான முறை, பியூர் கரெக்ட் மெத்தட்னாக்க எல்லா சப்டூர் எலிமினேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் எழுதிட்டு ஒரேடியாக சால்வ் பண்ணுறது தான் சரியான முறை. ஆனால் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது நம்மக்கிட்ட சால்வர் இருக்குது, நம்ம கம்ப்யூட்டர்லேயே இருக்குது, பண்ணிக்கலாம். பணம் இதுக்காக அதிகம் செலவழிக்கவும் போகிறதில்ல. அதனால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக முடிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால சப்டூர் எலிமினேஷனை எழுதாமல் அப்படியே சால்வ் பண்ணிவிட்டு சப்டூர் வருது, ஆக அந்த சப்டூரை நாம் உடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 to 5, 5 to 2 இருக்கிறதுனால அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை மட்டும் ஆட் பண்ணுறோம். x25 + x52 ≤ 1 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி போட்ட உடனே சொல்யூஷன் வந்துடுறது. 34 அப்படின்னு சொல்யூஷன் வருது. ஸோ 1 to 3, 3 to 5, 5 to 2, 2 to 4. 1லேருந்து 3ங்கிற இடத்துக்கு போகிறாரு, அங்கேருந்து 5க்கு போகிறாரு, அங்கேருந்து 2க்கு வராரு, அங்கேருந்து 4க்கு போய் முடிச்சுக்கிறாரு. 34 டிஸ்டன்ஸ்.
இதே ஒரு மில்க் ரன் ப்ராப்ளமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். 4 அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும். 1, 2, 3, 5 அப்படிங்கிற 4 இடங்களிலிருந்து பொருட்கள் செல்கின்றன. வண்டி ஆகப்பட்டது 1 அப்படிங்கிற இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. 1ல் இருந்து செல்லும் பொருட்களை வண்டியில் ஏற்றி அங்கிருந்து 3 என்ற இடத்துக்கு சென்று அதனுடைய பொருட்களை ஏற்றி அப்புறம் 5க்கு போய் ஏற்றி 2க்கு போய் ஏற்றி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு 4ல் முடிக்கிறோம். ட்ராவலிங் சேல்ஸ்மேனாக செய்வதனால் நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறோம், நம்ம எடுத்துன்னு போகிற ட்ரக்குடைய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறது, எவ்வளவு சாமான் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த சாமானுக்கு ஏற்ற அந்த பொருட்களுக்கு ஏற்ற கெப்பாசிட்டி எவ்வளவு இடம் தேவைப்படுகிறதோ அவ்வளவு இடம் அந்த ட்ரக்கில் இருக்குது அப்படிங்கிறது அசம்ஷனில். அதனால ஒரு வண்டி ஒரு ட்ரக்கு போனால் போகிறோம். அதனால ட்ராவலிங் சேல்ஸ்மேன் பாத் ப்ராப்ளமாக மாறுகிறது. இப்போ இது ஆப்டிமைசேஷனில் பண்ணிட்டோம். இது ஏன் ஹியூரிஸ்டிக்கில் பண்ணால் எப்படி வரும்னு பார்க்குறோம். அதே 2 ஹியூரிஸ்டிக்ஸை நம்ம இந்த பாத் ப்ராப்ளத்துக்கு அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஸோ இதில் முக்கியமானது என்னென்னா 1 அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் ஒரு சொல்யூஷன் தான் வரும் நியரஸ்ட் நேபரில், அதுக்கு மேலே வராது. ஏன்னா மீதி இடத்துல ஸ்டார்ட் பண்ண முடியாது, 1ங்கிற நோடில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்மாலஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5, ஸோ 1 to 5 போகிறது, 1லேருந்து 5க்கு போகிறது. அதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் வந்து 1லேருந்து 3க்கு போகிறது. ஸோ நியரஸ்ட் நேபர் போட்டிங்கன்னாக்கா 1ல் ஆரம்பிக்கிறாரு, 1லேருந்து 3க்கு போகிறாரு, ஏன்னா 8 இது. ஸோ 1லேருந்து 3க்கு போகிறாரு, 3ல் இருக்கார். இப்போது 3ல் ஸ்மாலஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 3 to 1 அது பண்ண மாட்டார், ஏன்னா 4ல் முடிக்கணும். 3 to 1 வந்தால் சப்டூர் ஆகிடும், அதனால் அது பண்ண மாட்டார். அங்கேருந்து 5க்கு போவார், 1 to 3, 3 to 5. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 5 to 2, 2 to 4 தான் இருக்கணும், ஏன்னா 4ல் முடியணும். ஸோ 1 to 3, 3 to 5, 5 to 2, 2 to 4. 4 லெங்க்த்து தான் வரும், 5 லெங்க்த்து வராது, ஏன்னா 1ங்கிற இடத்துக்கு திரும்பி வரல. 4 லெங்க் தான் வரும். எவ்வளோ ஆறுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 to 3 8, 3 to 5 ஒரு 8, 5 to 2 7, 2 to 4 11, 8 8 16, 16 23 11 34. ஸோ 34ல் முடிஞ்சிடுது. இந்த சொல்யூஷன் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்போ நான் சிவப்பு கலரில் நான் கையில் எழுதின சொல்யூஷனை எடுத்துக்கொள்ளலாம். 34 வந்துடுது. நம்ம ஆப்டிமம் பார்த்தீங்கன்னாக்கா அதே தான் வருது, 34. 1 to 3, 3 to 5, 5 to 2, 2 to 4 வந்துடுது. இதுலேயும் நியரஸ்ட் நேபர் நமக்கு ஆப்டிமமை கொடுத்து விட்டது. ஆனால் நமக்கு இது ஆப்டிமம்னு தெரிந்ததுனால இது ஆப்டிமமாக வருகிறது. இதே மாதிரி ஸ்பானிங் ட்ரீ பேஸ்டாக பண்ணோன்னாக்கா இதே மாதிரி ஸ்பானிங் ட்ரீயை வரைந்து அந்த ஸ்பானிங் ட்ரீ டபுள் பண்ணி ட்வைஸ் அரவுண்ட் த ட்ரீ பண்ணி இப்போ என்ன பண்ணணும்னாக்கா நம்ம வந்து இதை 1 and 4ல் வந்து 2 விதமாக இதை பண்ணலாம். இதை பண்ணுறது ஒரு இது என்னன்னாக்கா, முதல்ல போன இதில் மினிமம் ஸ்பானிங் ட்ரீ போட்டோம், 8 8 7 9 போட்டோம். அதே தான் வருதா பார்க்கலாம், அதே தான் வருது, 8 8 7 9 போட்டோம். போட்டுட்டு ட்வைஸ் அரவுண்டு போட்டுட்டோம். ஸோ ட்வைஸ் அரவுண்டு போடும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ ட்வைஸ் அரவுண்டு போடலாம். ஸோ 1 to 3, 3 to 5 இது ட்வைஸ் அரவுண்டு போட்டுடலாம். ட்வைஸ் அரவுண்ட் நான் முன்னாடியே எழுதியிருக்கேன், எனிவே இது இன்னொரு தடவை பண்ணிடலாம். 1 to 3, 3 to 5, 5 to 4 போட்டாச்சு. ஸோ 1 to 3 போகிறது, 3 to 5 போகிறது, 5 to 4 போயிட்டு திருப்பி 4 to 5 வருது, திருப்பி 5 to 2 போயிட்டு 2 to 5 வருது, திருப்பி 5 to 3 போயிட்டு 3 to 1 வருது. 1லேருந்து 3க்கு வருது, இதில் போகிறதுன்னு வச்சுப்போம். அப்புறம் 3லேருந்து 5க்கு வருது, 5லேருந்து 4க்கு போயிட்டு திருப்பி 5க்கு வருது, திருப்பி 3க்கு போயிட்டு 5லேருந்து திருப்பி 2க்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு 3க்கு போயிட்டு திரும்பி போகணும். டபுள் பண்ணியாச்சு. 4 8 இருக்கணும். ஸ்பானிங் ட்ரீயில் 4 இருக்கும், 4 2 8 இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. கூட்டினோன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும், என்ன டபுள் தி ஸ்பானிங் ட்ரீ வரும். ஸ்பானிங் ட்ரீயோட அளவு வந்து 9 8 + 8 16 32 ஸ்பானிங் ட்ரீயோடது. இதோடைய அளவு 64 இருக்கும். இப்போ நம்ம போட்டு இப்போ இதில் வந்து 1ல் ஆரம்பித்து 4ல் நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கணும்.
ஸோ அதில் பண்ண ஆரம்பித்தோன்னாக்க இதுதான் வரும் நமக்கு. 1ல் ஆரம்பித்து 4ல் முடிக்கிற மாதிரி போட்டோன்னாக்க 1 to 3, 3 to 5, 5 to 2, 2 to 4 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் போட்டோம். இதில் வந்து கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டாக வச்சு பண்ண முடியாது. இந்த ஆர்டரை வச்சு அப்படியே எடுத்துன்னு போனோம். ஸோ 1 to 3, 3 to 5, 5 to 2, 2 to 4 வரணும். ஸோ இங்கே இப்படி வரணும். ஸோ இது கொஞ்சம் திரும்பி வர வேண்டியிருக்கும். பட் அதிலேருந்து ஒரு சொல்யூஷன் எடுக்கலாம். எடுத்தோன்னா நமக்கு இதே தான் வருது. 1 to 3, 2 to 4 போட்டால் 34. இந்த மெத்தட்லேயும் 34 வந்து சொல்யூஷனாக வருது. ஸோ ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி மில்க் ரன் ப்ராப்ளத்தை இந்த முறைகளில் ஆப்டிமைசேஷன் வழியாகவும் சால்வ் பண்ணலாம், ஹியூரிஸ்டிக் முறைகளிலையும் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த பாத் ப்ராப்ளம் பார்த்துட்டோம். ஸோ ரியல் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுவாங்களான்னா யூஸ் பண்ணுவாங்க. ஃபேக்ட்ரி அந்த மாதிரி வரும்போது பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு வரும்போதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அதற்குள் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும்னா யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் நிறையா பொருட்கள் உள்ளே வரும், நிறையா பொருட்கள் வெளியில் போகும். இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளமாக இருக்காது. ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு ஃபேக்ட்ரி ஒரு நாளைக்கு 1 டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கில் ஒரு 15-20 சப்ளையர்கிட்டேருந்து பொருட்கள் வரும். நல்ல பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தால் 30-40 சப்ளையர்கிட்டேருந்து கூட பொருட்கள் வரும். சில நேரங்களில் பொருட்கள் அதிகமாக வரும்போது பாயிண்ட் டு பாயிண்ட் வந்துடும். ஏன்னா ட்ரக் கெப்பாசிட்டி ஃபில் பண்ணும்போது பாயிண்ட் டு பாயிண்ட் வந்துடும். சில சமயம் ஒரு சப்ளையர்கிட்டேருந்து வருது, ஃபுல் ட்ரக் வராதுனாக்கா ட்ரக் சைஸ் வேறுபடும். ட்ரக் சைஸ் ஒரே ட்ரக் சைஸாக இருக்காது. சின்ன சின்ன ட்ரக்ஸ் இருக்கும், பெரிய ட்ரக் இருக்கும். அது தகுந்தா போல் ட்ரக்கு கொடுப்பாங்க. இப்போ பெரிய ட்ரக் வந்ததுன்னா 2 பேர்கிட்ட போயிட்டு எடுத்துன்னு வரும். ஸோ மில்க் ரன் வரும். ஸோ ஒரு காம்பினேஷனாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெளியே செல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சாதாரணமாக மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குன்னு எடுத்துக்க வேண்டாம். ஆனால் இருக்கலாம். அங்கேயும் இப்போ 2 கஸ்டமர் முடிச்சுட்டு வரணுன்னா ஒரு சின்ன வண்டி போகும். இதை 10 கஸ்டமருக்கு போய் கொடுத்துட்டு வரணுன்னாக்கா போகும். ரொம்ப கம்மினாக்கா 2 ஸ்கூட்டர் மாதிரி வண்டியிலேயே போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி பண்ணுறது. இப்போ நம்ம அதை பார்க்குறோம். நம்மளை சுற்றி நிறையா நண்பர்கள் அந்த மாதிரி பைக்கில் எடுத்துன்னு போகிறாங்க. உணவுப் பொருட்கள், வாங்கும் பொருட்கள், பின்னால் பெரிய பேக் பேக்கை போட்டுக்கொண்டு அதில் நிறைய பேக்கெட்ஸ் இருக்கும். அவங்க எங்கெல்லாம் போய் டெலிவரி பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் இடத்தை கண்டுபிடித்து அதை கொடுத்துட்டு வருவாங்க. அது பைக்கிலே பண்ணிவிடுவாங்க. சில சமயத்தில் சில சமயம் ஒரு பெரிய ட்ரக்கு வரும், அது ஒரு இடத்துல இருக்கும். அங்கேருந்து இந்த பைக்கிலேருந்து செல்பவர்கள் 5-6 கஸ்டமர் இதை எடுத்துக்கொண்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கும் எல்லாத்துலேயும். நம்ம இந்த மாதிரி கணக்குகளை படிக்கும்போது இந்த ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். எங்கே டைரெக்டாக வருமோ அப்படியே பண்ணலாம். எங்கே வந்து ஒரு சின்ன சப் ப்ராப்ளம் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது இப்போ பார்த்தோன்னா முக்கியமாக வந்து நம்ம டிஎஸ்பி வித் டைம் விண்டோஸ் அப்படின்னு ஒன்று வரும். இந்த டைம் விண்டோஸ்னால் என்னங்கிறதையும் நம்ம சொல்லணும். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ சாதாரணமாக வந்து ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு டிவி வாங்குகிறோம், இல்லை ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறோம். இப்போல்லாம் வந்து பொருட்களை நம்ம கார் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா அந்த காரில் டிவியை வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடலாம். நிறைய சமயங்களில் நம்மளே இன்ஸ்டால் கூட பண்ணிடலாம். சில சமயங்களில் வந்து வீட்டில் வந்து டெலிவரி பண்ணிட்டு போவாங்க ஒருத்தர். அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு போவார். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு காட் ஒன்று நான் வந்து ஒரு கடையில் போய் வாங்கினேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும் அப்படின்னாங்க. ஒரு கட்டில், பெரிய கட்டில். ஸோ பெரிய கட்டில் ஆரம்பப்பட்டது கட்டிலாக வராது, அந்த கட்டில் பாகங்களாக தான் வரும். ஒரு பெரிய ரெக்டாங்கிள் வந்து உங்களுக்கு அந்த படுக்கும் இடம், கால்கள் தனியாக இருக்கும், ஃப்ரேம் தனியாக இருக்கும். ஃப்ரேம் வந்து இப்படி ரெக்டாங்கிளாக வராது. இந்த படுக்கும் இடம் வந்து ஒரு ப்ளைவுட்டாகவோ இல்லை அதை வேறு விதமான மரமாகவோ இருந்து அதை நிமித்தி வச்சுட்டு ஒரு பேக்கிங்கில் வரும். ஆக ஒரு 3-4 பேக்கிங்கை வந்து வச்சுட்டு போயிடுவார். கொண்டு வரவர், டெலிவரி பண்ணுறவர் 3-4 பேக்கிங்கை வச்சுட்டு போயிடுவார். நம்ம வந்து அந்த பேக்கிங்கை ரிமூவ் பண்ணி அசெம்பிள் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அதுக்குன்னு அசெம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னீஷியன் வருவார் அந்த கம்பெனிலேருந்து. அவர் நம்ம வீட்டுக்கு கால் பண்ணி இருக்கீங்களா, எப்போ வரட்டோன்னு கேட்டுன்னா அவர் அப்படி வருவார். 2 ப்ராசஸ் ஆகிடும்.
இப்போ அதே வேறு சில பொருட்கள் வாங்கிட்டு வரோம்னா நம்மளே எடுத்துன்னு வந்துடுவோம், நம்மளே செட்டப் பண்ணி ரன் பண்ண முடியும். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு இன்ஸ்டலேஷனுக்கெல்லாம் ஆள் வரமாட்டாங்க. பொருளுக்கு தகுந்தாற் போல் இது நடக்கும். இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் வச்சுட்டு போகிறாங்க, ஒருத்தர் டெக்னீஷியன் வராரு அப்படின்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம ஃபோன் நம்பர் வச்சுக்கிறாங்க. உடனே நம்மளை கூப்பிட்டு இன்னும் 1/2 ஹவரில் வரப்போகிறோம், நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, இல்லை வீட்டில் இருங்க அப்படின்னு நமக்கு ஒரு மெசேஜ் வரும். நம்மளுக்கு இதுக்கு தகுந்தாற் போல், சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் வீட்டில் இருக்காங்கன்னா ஆள் இருக்காங்க, நீங்கள் டெலிவரி பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம் ஃபோனில். இல்லை நம்மளே இருக்க முயற்சி பண்ணுவோம். இப்போ வீட்டில் இருக்கும் நபர்கள் யாருமே இல்லை அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட இல்லை இன்றைக்கி யாருமே இல்லை, நாளைக்கு கொண்டாங்க அப்படிம்போம். அவர் நாளைக்குன்னா சரின்னு சொல்லிவிடுவார். ஆனால் நாளைக்கு கொண்டு வர மாட்டார். அடுத்த தடவை இந்த பக்கம் வரும்போது திருப்பி கூப்பிட்டு. ஸோ அந்த சமயங்களில் இந்த டைம் விண்டோ அப்படின்னு ஒன்று வரும். இந்த நேரத்திற்கு பிறகு நீங்கள் டெலிவர் பண்ணலாம், இல்லை இந்த நேரத்திலிருந்து இந்த நேரத்திற்குள் டெலிவர் பண்ணலாம், இல்லை இந்த நேரத்துக்கு முன்னர் டெலிவர் பண்ணலாம் அப்படின்னு 3 வகைகளாக சொல்லுவோம். இப்போ சில சமயங்களில் சொல்லுவோம் 6 மணிக்கு மேலே கொண்டு வாங்க அப்படிம்போம். அது பேர் 1 சைடட் டைம் விண்டோன்னு பேர். 6 மணிக்கு மேல். இன்னொன்று 6லேருந்து 8க்குள் அப்படின்னு சொல்லுவோம். அது 2 சைடட் டைம் விண்டோ. 6 மணிங்கிறதையும் சொல்லிடுறோம், 8 மணிங்கிறதையும் சொல்லிடுறோம். சில சமயம் 8 மணிக்கு உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1 சைடட் டைம் விண்டோ. டைம் விண்டோ என்பது எந்த காலகட்டத்திற்குள் அவர்கள் வர வேண்டும் என்பதை நாம் சொல்வது. இப்போ ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. இவர் மத்தியானம் 2 மணிக்கு நான் வரட்டுமான்னு கேட்டேன்னாக்கா வராதுன்னு தான் சொல்லுவாங்க. 2 பேரும் ஆஃபீஸில் இருக்கோம், யாரும் ஆள் கிடையாது, வராதிங்க. வரதா இருந்தால் 7 மணிக்கு மேலே வாங்க அப்படிமா. அப்போ 1 சைடட் டைம் விண்டோ. ஸோ டைம் விண்டோ ப்ராப்ளம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா டைம் விண்டோ இல்லாமல் இப்போ ஒரு கடையில் இருக்குது, ஒரு நம்ம முன்னர் பார்த்தது போல் ஒரு 4-5 கஸ்டமர் இருக்காங்க. ஒருத்தருக்கு கட்டில் கொடுக்கணும், ஒருத்தருக்கு வாஷிங் மிஷின் கொடுக்கணும், ஒருத்தருக்கு சோஃபா செட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி வச்சு கொண்டீங்கன்னாக்கா அவங்க அதுக்கு தகுந்தாற் போல் ஒரு ட்ரக்கை எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் போட்டு கொண்டு போவாங்க. அப்போ கொண்டு போகும்போது அவர் கிளம்புறாரு, ஒருத்தர் வீட்டுக்கு மத்தியானம் 2 மணிக்கு சோஃபா செட் டெலிவர் பண்ணோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 மணிக்கு வீட்டில் யாரும் இருக்க போகிறது இல்லைன்னு வைத்துக் கொள்ளலாம். இருவரும் வேலைக்கு செல்கிறார்கள், அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக யாரும் இல்லை. அப்போ வச்சுட்டு வர முடியாது, திரும்பி தான் கொண்டு வரணும். இன்னொரு ட்ரிப்பு தேவைப்படும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அதனால டைம் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோடு அல்லது இந்த கஸ்டமர் அல்லது இந்த சப்ளையர் இவரை இந்த நேரத்திற்குள் சென்று பொருட்களை எடுத்துக்கொண்டோ பொருட்களை வைத்துவிட்டோ செல்ல வேண்டும் அப்படிங்கிறது பேர் டைம் விண்டோ அப்படின்னு பேர். அந்த டைம் விண்டோக்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகிடுறது இந்த காலகட்டத்தில். ஏன்னா நம்ம பெரிய குடும்பங்கள் இல்லை, எல்லா நேரத்துலேயும் வீட்டில் ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்லாம் இல்லை. அதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். எப்போ வேணால் வரலாம் வீட்டுக்கு, யாரான்னு இருப்பாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த காலகட்டத்தில் அதை சொல்வதில்லை. அதனால் அது தகுந்தா போல் நம்ம மாடலிங்கும் பண்ணியாகணும். ஸோ எப்படி இந்த இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டைம் விண்டோ ப்ராப்ளம் வரும்போது ஃபார்முலேஷன் வேறு மாதிரி ஆகிடுது. Let Tj be the time at which the salesman starts from or reaches city J. 2 வேணா இருக்கலாம், பட் அது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாம், ரீச் பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னாக்க, இதில் என்ன அசீவ் பண்ண போகிறோம்னாக்க, இப்போ அந்த டைம் விண்டோக்குள்ளே அவர் போகிறாருன்னு வச்சுப்போம். அவர் அங்கே செய்யும், இப்போ ஒருத்தர் சோஃபா செட் எடுத்துன்னு போகிறார் ஒரு வீட்டில் இறக்கிறதுக்குன்னாக்கா, அவர் அங்கே அந்த வீட்டுக்கு போய் அந்த ட்ரக் அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று அவர் அந்த சோஃபா செட்டை இறக்கி மாடிக்கோ எங்கேயோ லிஃப்ட்டில் போட்டு ஏற்றி கொண்டு போய் அந்த வீட்டில் போட்டுட்டு வரணும். அவர் அங்கே வேலை செய்யும் நேரம்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி கணக்குகளில் என்ன பண்ணிவிடுவோம்னாக்க, அந்த வேலை செய்யும் நேரத்தை எக்ஸ்பிளிசிட்டாக கொண்டு வர மாட்டோம், 0ன்னு எடுத்துட்டுருவோம். போவார், பொருளை வைப்பார், வந்துடுவார்னு சொன்னோன்னாக்கா பொருளை வைக்கிறது எவ்வளோ டைம் ஆகும்னு ஆகாது, போகிற நேரம் தான் கிளம்புற நேரம். அதனால தான் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆர் ரீச்சஸ்ன்னு எழுதிட்டோம். இப்போ அதுலேயே இந்த ப்ராப்ளமை மாடிஃபை பண்ணோன்னா, நாங்கள் அவருக்கு ஒரு 15 நிமிஷம் வேலை இருக்குது. அந்த சோஃபா செட்டை எடுத்து அங்கே போட்டு மாடியில் லிஃப்ட்டில் ஏற்றி கொண்டு போய் வச்சு திரும்பி வரணுங்கிற வேலை இருக்குது. அந்த வேலை நேரம் 0. அதனால தான் ஸ்டார்ட்ஸ் ஆர் ரீச்சஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். இதை பண்ணும்போது மொத்தம் இந்த நம்ம எடுத்துக்கொண்ட கணக்கில் 5 நோடு இருக்குது.
ஆனால் நம்ம ஒரு 6வது நோடை கொண்டு வந்துடுவோம். என்னன்னாக்கா எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறாரோ அதே இடத்துக்கு அவர் திரும்பி வர்றார் இல்லையா. ஸோ அந்த 1ங்கிற இடத்துலேருந்து ஆரம்பித்தார் அப்படின்னாக்கா இந்த 6ங்கிறது 1ஆக மாறிவிடும். 6th ஒரு நோடு போட்டுருவோம், 2 தடவை அது வந்துடும். அவர் வந்து 1லேருந்து ஆரம்பித்து அவர் 6க்கு போய் முடிக்கணும்னு சொல்லிவிடுவோம் கணக்கு போடும்போது. T6 - T1 அப்படின்னு போட்டுருவோம். T6ன்றது ஆக்சுவலாக கிடையாது, அது 1 தான். திருப்பி எப்போ அந்த 1க்கு வராரோ அதான் அவர் முடிக்கிற நேரம். அதனால முடிக்கும் நேரம் மைனஸ் ஆரம்பிக்கும் நேரம். ரெண்டாவது Tj - T1 இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு D1j. அவர் 1ங்கிற இடத்துலேருந்து எங்கே போனாலும் அந்த எடுத்துக்கொள்ளும் நேரம், அந்த டிஸ்டன்ஸ் ஆர் டைம் ஆர் டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஸோ அந்த டிஸ்டன்ஸுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி முடிக்கும் நேரத்திலிருந்து எங்கேருந்து வந்தாலும் அந்த டிஸ்டன்ஸுக்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். j = 2 to n அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். 5 கன்ஸ்ட்ரெயின்ட் இங்கே வரும், 5 கன்ஸ்ட்ரெயின்ட் அங்கே வரும். அடுத்தது தான் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் Ti - Tj இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு Dij. எந்த ஆர்டரில் வேணால் அவர் போகலாம், ஆனால் அந்த அப்சல்யூட் வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தேன் அப்படின்னு இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை பிளாக்குங்கிறவர் 1983 கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிறையா ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு உதாரணத்தை விளக்குவதற்காக இந்த ஃபார்முலேஷனை மட்டும் எடுத்துக்கொண்டு காட்டப் போகிறோம். ஸோ முதல்ல இங்கே 4 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும், இங்கே 4 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். இந்த 5 சிட்டி இருக்குது ப்ராப்ளமில். ஆக்சுவலாக 5 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். n வந்து 6, ஏன்னா இன்னொரு அடிஷ்னல் நோடு போட்டுடுறோம் இல்லையா. ஸோ n 6, 2 to n பண்ணுறதுனால 5 கன்ஸ்ட்ரெயின்ட் இங்கே வரும். இந்த அப்சல்யூட் வேல்யூவை வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்டாக காட்ட முடியாது, அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒன்றையும் 2 கன்ஸ்ட்ரெயின்ட்டாக எழுதணும். அதனால் அதை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதை எப்படி பண்ணுறோங்கிறது இந்த உதாரணத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ T6 - T1 ஸ்ட்ரைட்டாக வந்துடுது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 கன்ஸ்ட்ரெயின்ட் வருது. ஸோ இதில் 8 கன்ஸ்ட்ரெயின்ட் இதுக்கு 2 to n போடும்போது உங்களுக்கு n+1 இருக்கிறதுனால 4 4 8 கன்ஸ்ட்ரெயின்ட் தான் வரும். n+1ங்கிறது 6ஆக மாறிடும், ஆனால் n வந்து 5 தான். ஸோ 2 to 5 ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் இப்படி வந்துடும். இங்கே 8 கன்ஸ்ட்ரெயின்ட் வந்துடும். இந்த அப்சல்யூட் வேல்யூங்கிறது தான் வந்து 1 அப்சல்யூட் வேல்யூ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு Dijங்கிறதுனால ஒன்று Ti - Tj இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு Dij ஆர் Tj - Ti இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு Dij. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம முன்னாடி ஷெட்யூலிங்கில் பார்த்துருக்கோம். m டெல்டா m × 1 - டெல்டான்னு நான் உங்களுக்கு அந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ 2 கன்ஸ்டன்ட்டை கொடுத்து எய்தர் ஆர்னு பேர், ஒன்று இது இருக்கும் இல்லை அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறது, அதற்கு எய்தர் ஆர் என்று பெயர். அப்போ m டெல்டா m × 1 - டெல்டான்னு போடுவோம். அந்த டெல்டாங்கிறது பைனரி வேரியபிளாக வரும், அதை தான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ எவ்வளோ கன்ஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கன்ஸ்டன்ட் இருக்குது. ஒன்று இந்த செட் 6 கன்ஸ்டன்ட், ஒரு செட்டில் 2 வரும், 6 2 12. m டெல்டா m × 1 - டெல்டா. டெல்டான்னு நான் காமிக்கல, அதை டின்னு காமிச்சிருக்கேன். அதனால் கொஞ்சம் நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபார்முலேஷனில் வர்ற டிங்கிறது டிஸ்டன்ஸு, இந்த இடத்துல டிங்கிறது டெல்டா. ஃபார்முலேஷனில் வந்து டிபி த டைம்னு போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கணக்கு போட போட நமக்கு அது புரியும். ஆக இந்த கொடுக்கப்பட்ட மேட்ரிக்ஸ் வந்து டைம்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் இந்த டிங்கிறது கூட டைம் தான், இதில் டிஸ்டன்ஸ் கிடையாது. எல்லாமே டைமாக எடுத்துக்கொண்டு பண்ணுறோம். டைம் விண்டோ கணக்குங்கிறதுனால டைமாக எடுத்துக்கொண்டு நம்ம பண்ணுறோம். ஸோ அதுக்கு தகுந்தா போல் இங்கே இதை போட்டுடுறோம். ஸோ போடும்போது இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணோன்னாக்க நமக்கு ஏன்னா இப்போ இன்னும் நம்ம டைம் விண்டோவே கொடுக்கல, சும்மா அப்படியே ஃபார்முலேஷனை டிஎஸ்பிக்கு போட்டிருக்கோம். நம்ம முதல்ல டிஎஸ்பியில் போட்டது எக்ஸ்ஐஜே வச்சு போட்டோம், இங்கே டிஎஸ்பி வச்சு போடுறது டியில் வச்சு போடுறோம். ஸோ இந்த கொடுக்கப்பட்ட இங்கே மேட்ரிக்ஸ் ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், அதை வந்து டிஸ்டன்ஸாகவும் எடுத்துக்கொள்ளலாம், டைமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நம்ம அதை டிஸ்டன்ஸாக எடுத்துக்கொண்டு போட்ட போது 45 ஆன்சர் வந்தது. டைமாக எடுத்துக்கொண்டு போட்டால் கூட அதே 45 தான் வரணும். அது வருது என்பதை காண்பிப்பதற்காக இந்த ஃபார்முலேஷனை போட்டு சால்வ் பண்ணி இப்போ காமிச்சிருக்கேன். அதே 45 வந்துடுது. வரும்போது சொல்யூஷனில் வந்து ரூட் கிடைக்காது. ஸோ இந்த சொல்யூஷன் உங்களுக்கு இப்படி வரும். மேலே பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். T1 = 0,
T3 equal to 8, T4 equal to 18, T2 equal to 29, T5 equal to 36, T6 equal to 45 ஆன்சர் வருது. இப்போ என்ன அர்த்தம்? 1 என்னும் இடத்தில் 0 என்ற நேரத்தில் கிளம்புகிறார். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் நம்பர் 8, அது T3 ஆக 3ங்கிற இடத்துக்கு வராரு. அதான் ரெண்டாவது இங்கே இருக்குது. 1ல் கிளம்புறாரு, கிளம்பி 3ல் வராரு. 3ங்கிற இடத்துக்கு டைம் ஈக்குவல் டு 8 வராரு. வந்துட்டு உடனே அங்கேருந்து டைம் ஈக்குவல் டு 8லேயே கிளம்புறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8க்கு அப்புறமா 18 4ங்கிற இடத்துக்கு வராரு. 18ல் வராரு 4க்கு. உடனே அங்கேருந்து 4லேருந்து 18ல் கிளம்பி 18க்கு அப்புறமா வந்து 29 தான், ஆக 2 அப்படிங்கிற இடத்துக்கு வராரு. 29ல் வந்து இறங்குறாரு. 29ல் உடனே கிளம்பிடுறாரு. கிளம்பி 36 அப்படிங்கிற இடத்துல 5க்கு வராரு. 36ங்கிற இடத்துல வந்துட்டு 36ங்கிற இடத்துலையே கிளம்பி 6க்கு 45ல் போய்டுறாரு. 6 தான் 1, அதனால இதுதான் ரூட்டு. அது ஒரு பண்ணுற டைமை கூட்டினீங்கன்னா 45. இதே 45 தான் நம்ம முன்னாடி போட்டுரும். ஆக இது வரைக்கும் நம்ம டைம் விண்டோவை சொல்லவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம்? ஒன் சைடட் டைம் விண்டோ கொடுக்குறோம். T2 should be less than or equal to 20. இப்போ அவர் 2ங்கிற இடத்துக்கு 29ங்கிற டைமில் வர்றாரு. ஆனால் அவர் 20க்கு முன்னாடி வரணும் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். இந்த 3ங்கிற இடத்துக்கு இப்போ அவர் 8லேயே வந்துடுறாரு. ஆனால் நம்ம T3 is less than equal to 30ன்னு கொடுக்குறோம். ஏற்கனவே அது சாட்டிஸ்ஃபை ஆகிடுறது. T4 அப்படிங்கிற இடத்துக்கு அவர் 18ங்கிற டைமுக்கு வராரு. நம்ம என்ன சொல்கிறோம்? 50க்கு மேலே தான் நீ போகணுன்னு கொடுக்குறோம். ஸோ 3 கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஃபோர்ஸ் பண்ணுறோம். இந்த 45ங்கிற சொல்யூஷன் இந்த 3 கன்ஸ்ட்ரெயின்ட்டில் 2 கன்ஸ்ட்ரெயின்ட்டை வயலேட் பண்ணுறது. ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. 3 கன்ஸ்ட்ரெயின்ட்டை டைம் விண்டோவாக கொடுக்குறோம். 3மே ஒன் சைடட் டைம் விண்டோவாக கொடுக்குறோம். 2 சைடட் டைம் விண்டோவாக கொடுக்கல. 3யுமே ஒன் சைடட் டைம் விண்டோவாக நம்ம கொடுக்கிறோம். கொடுத்துட்டு திருப்பி இந்த 3 கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஆட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணால் இப்படி வருது சொல்யூஷன். 63ல் முடிக்கிறார். சொல்யூஷன் அவங்களுக்கு கரெக்டாக இதில் கொடுக்கல. 63ல் முடிக்கிறாரு. ஸோ 1 to 2, 2 to 3, 3 to 5, 5 to 4, 4 to 1 வராரு. ஸோ 1 வந்து T1 ஈக்குவல் டு 0 ஆரம்பிக்கிறாரு. T2 ஸ்ட்ரைட்டாக போய்டுறாரு. T2 அப்படிங்கிறதுக்கு டைம் வந்து இங்கே 1 to 2 டைம் பார்த்தீங்கன்னா 12. ஸோ T2 இஸ் ஈக்குவல் டு 12. நேராக T2க்கு போய்டுறாரு. 12க்கு போய்டுறாரு. 12லேருந்து கிளம்பிடுறாரு. 3க்கு போகிறாரு. 3 வந்து 2 to 3 டைம் பார்த்தீங்கன்னாக்கா 18. ஸோ T3 இஸ் ஈக்குவல் டு 30. நம்ம 30க்குள்ளே இருக்கணுங்கிறோம். 30க்கு கரெக்டாக போய்டுறாரு. பிரச்சனை இல்லை, அதையும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுறது. ஸோ 3லேருந்து 5க்கு போகிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 போகிறதுக்கு 8 டைமு. ஸோ 5 வந்து 8, T5 ஈக்குவல் டு 38. T5க்கு டைம் விண்டோவே இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 4க்கு போகிறாரு. ஸோ 4க்கு போகும்போது என்ன பண்ணுறாருனாக்கா 5 to 4 வந்து உங்களுக்கு 9. ஸோ T4க்கு 38லேருந்து 47க்கு ஆக்சுவலாக போய்டுறாரு. ஆனால் T4 ஷுட் பி கிரேட்டர் தேன் 50. ஸோ 47க்கு போயிட்டு பேசாமல் உட்காந்துருக்காரு 50 வரைக்கும். 50வது டைமில் பொருளை கொடுத்தோ வாங்கியோ 50வது டைமில் அங்கே இருக்கார். 50 டைம் ஈக்குவல் டு 50ல் அவர் அங்கே இருக்கார். 50க்கு கிளம்புறாரு. அங்கேருந்து கிளம்பி திருப்பி 1க்கு வராரு. 16. ஸோ 66ல் முடியாது. T1 ஈக்குவல் டு 66. அதான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். ஸோ 1 வரும். அந்த 3 நிமிஷம் அவர் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறார் இல்லையா? 47க்கு வந்துடுறாரு. 50ல் தான் கிளம்புறாரு. அதனால் 63லேருந்து இன்னும் ஒரு 3 ஆட் ஆகி 66ஆக வருகிறது. நான் இங்கே போட்ட நம்பர்லாம் பின்னாடி எழுதியிருக்கேன் பாருங்கள். 0, T12, 30, 47ங்கிறது 50ஆக மாறிவிடுகிறது. 5, 38, 66. டிஸ்டன்ஸை மட்டும் கூட்டிங்கன்னா 63. 12, 18, 30, 38, 47, 16, 63. ஒரு 3 நிமிஷம் அவர் எக்ஸ்ட்ரா அங்கே இருக்கிறதுனால 66. ஸோ இந்த டைம் விண்டோ ப்ராப்ளமை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம புரிந்து கொண்டு
சொல்யூஷனை கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ண வேண்டும். அதை நம்ம இந்த உதாரணத்தின் மூலமாக இதை நாம் காட்டியிருக்கிறோம். இது இப்போதைக்கு டைம் விண்டோ உண்டான கணக்குகளை பார்த்துருக்கோம். நம்ம டபுள் சைடட் டைம் விண்டோ கொடுத்துருக்கலாம். இப்போது T3 இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 15, T3 இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 30ன்னு கொடுத்துருக்கலாம். இல்லை T4 ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 கொடுத்துட்டோம், லெஸ் தேன் கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே ஒன் சைடடாக கொடுத்துருக்கோம். டூ சைடடாக இருந்ததுன்னா 2 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும், அவ்வளோதான். 2 சைடுக்கு உண்டான கன்ஸ்ட்ரெயின்ட் வரும், ஆன்சர் தகுந்தா போல் வரும். ஆனால் இந்த டைம் விண்டோ வரும்போது சில சமயம் முன்னாடி வந்துடுவார், அப்புறம் அப்படியே உக்காந்துருப்பார், அப்புறமா கிளம்புவார். அதனால அந்த கேப் வரும், வேறு ஒன்று நாள். அதனால அந்த டைம் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். அதை இதில் பார்த்துட்டோம். இதற்கு அடுத்தது பிக்கப் அண்ட் டெலிவரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் டிஸ்ட்ரிபியூஷனில் ரொம்ப முக்கியம். அதற்கு டயல்-அ-ரைட் ப்ராப்ளம் என்று ஒரு பெயரும் உண்டு. அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். நன்றி.